we have to watch our ways. இந்த 25 முழுவதும் பார்க்காம இருந்திருக்கலாம், இந்த 25 முழுவதும் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். யோசித்த காரியம் எதுவும் முடியலன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் கொஞ்சத்தை வச்சுதான் 5 அப்பம் தான் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷித்தாரு. 12 கூட வரை எடுக்க வச்சாரு. இன்னைக்கு நிலைமை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. என் சம்பளமே உயர்ல பாஸ்டர், என் உழைப்பு பெருசு பாஸ்டர், 10 அவர் உழைக்கிற, 12 அவர் உழைக்கிற, என் குடும்பமே சேர்ந்து உழைக்கிறோம். ஆனாலும் நிறைய உழைத்தும் கொஞ்சமா தான் அறுவடையை நாங்கள் அறுக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லுவதை இன்று நிறுத்திவிட்டு கர்த்தருக்குள் கட்டப்படுவாயானால். அந்த காலகட்டத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்கள் தேசத்திற்குள்ளாக போய் சுதந்தரிக்க வேண்டும், அவர்கள் உழைத்து ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் பிடிக்க வேண்டியது பட்டணங்களை. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் பிடிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. not the land, build yourself. நீங்கள் கட்டப்பட வேண்டும். So be prepared. நம்ம இன்னைக்கு we have to receive the last word. கடைசி இந்த வருஷத்துடைய கடைசி மன்னாவை ரிசீவ் பண்ண போறோம். அல்லேலூயா. பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்பவும் அளிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவரே, நாங்கள் சூப்பராக நேற்று நைட்டு வரையும் ஒரு யோசனையில் இருந்தேன். ஒரு நல்ல ஒரு மெசேஜை ஒன்று கொடுத்துட்டு நல்ல ஒரு நன்றி செலுத்தும் ஆராதனை, நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் சொன்னார், பிரின்னு பிரிச்சிருக்கேன் எல்லாரையும் மாதிரியும் யோசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்பது கடைசி, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வருஷத்தோட 2025 கடைசி பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்கும்போது 3 மணிலேருந்து திடீர்னு எனக்கு யோசனை, அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கு. இந்த வார்த்தையை எப்படி ஆண்டவர், இதுதான் இந்த நாளில் நீ பேச வேண்டிய வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஓகே, இவ்வளோ நாள் ஆடணும், பாடணும், கொண்டாடணும், நடனமாடணும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிந்தது. இப்போ வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த இயர். அல்லேலூயா. கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன நமக்கு சொல்ல போகிறார் என்பது மிக மிக முக்கியமான காரியம். இங்கே ஆகாய் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலியமாய் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். ஆனால் இந்த ஜனங்களோ ஆண்டவர்கிட்டையும் அவங்களுடைய ஆட்டிடியூட்லையும் அவங்களுடைய காரியத்திலையும் சொல்றாங்க, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. இன்னைக்கு காலையில் நான் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால், பில்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் கட்டப்பட வேண்டும். இந்த வாரம் எடுக்கிற மிக முக்கியமான தலைப்பு இது. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கட்டப்பட வேண்டும். கடைசி வாரத்தில் இருக்கிற, இடிந்து போய் காணப்படுகிற, ஒரு மாதிரி உருமாற்றம் அடைந்திருக்கிற உங்கள் ஜீவியங்கள், உங்கள் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். celebration is your part of life. நீங்கள் கொண்டாடுவது, மகிழ்ச்சியாக இருப்பது, நீங்கள் அங்கும் இங்கும் சென்று போய் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தெரிவிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தர் இன்னைக்கு உங்களை கடைசி வாரத்தில் சொல்றாரு, you must be built. நீ கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருந்ததினால அங்க ஆகாய் என்ற தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்றான், இந்த ஜனங்கள், கர்த்தர் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமா, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. சோ அன்னைக்கு கட்டப்பட வேண்டியது ஆலயம், இன்னைக்கு கட்டப்பட வேண்டியது நீங்களும் நானும், சபை ஊழியமும்.
யூ ஆர் நாட் கோனா பில்ட் நீங்க பெரிய டெம்பிள் ஒரு அழகா செஞ்சு அந்த காலத்தில் போய் செஞ்ச மாதிரி செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. இந்த காலை வேளையில கடைசி வாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும், உங்கள் ஆலயம் கட்டப்பட வேண்டும். உங்கள் ஆலயம் கட்டப்படாவிடில் உங்களுடைய மகிமை பிரகாசிக்கவே முடியாது. அப்போ கட்டப்படாமல் இருக்க வாசிங்க 1 கொரிந்தியர் 3:16 பழைய ஏற்பாடுல ஆலயம் கட்டப்படலை, அதனால கர்த்தர் துக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்கள் தேசத்திற்குள்ளாக போய் சுதந்தரிக்க வேண்டும், பட்டணங்களை பிடிக்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், மரங்களை நாட வேண்டும், அங்கு அறுவடைக்கு தேவையான விதைகளை தூவ வேண்டும், அவர்கள் உழைத்து ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் பிடிக்க வேண்டியது பட்டணங்களை. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் பிடிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை, not the land. You must possess the God. நீங்கள் தேசங்களையும் லேண்டும் பிடிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, நீங்கள் போய் பிடிக்க வேண்டியது உண்மையான கிறிஸ்து என்கிற இயேசுவை. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றாரு, நீங்கள் ஆலயத்தை கட்ட you are telling you have no time. வாசிங்க 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அன்னைக்கு the physical temple has to be built, இன்னைக்கு you have to be built. அன்னைக்கு தேவ ஆலயம் உண்மையாகவே அந்த கற்களால் கட்டப்பட வேண்டும், இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். கடைசி வாரத்தில் இருக்கிற விசுவாசியை கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள், அதனால் நீங்களே உங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். So the reason why we are not built, ஏன் நாம இன்னும் கர்த்தர் விரும்புகிற ஆலயமா மாறல, ஏன் கர்த்தர் விரும்புகிற ஆலயமா இன்னும் நம்மளால மாற முடியலனா, the reason is இங்க ஜனங்கள் சொன்ன அதே காரணம். என்ன காரணம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏற்ற காலம் இன்னும், the time has not yet come. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஆகாய் அப்படின்னு போய் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. Hallelujah. So I wanted to focus this word. ஏற்ற காலம் வரவில்லை. கர்த்தர் சொல்ற ஏற்ற காலம் அல்ல, நீங்களே உங்களுக்காக வச்சிருக்கிற டைம். இந்த ஜனங்கள் சொல்றாங்க ஏற்ற காலம் வரவில்லை, ஆனா அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு. விதைக்க நேரம் உண்டு, வேலைக்கு போக நேரம் உண்டு, மற்ற காரியங்களை செய்ய நேரம் உண்டு, மற்ற எல்லாவற்றையும் தலையில போட்டுக்கொள்ள நேரம் உண்டு. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மாற்றம் ஏற்ற காலம் வரவில்லை. சோ ஏற்ற காலம் வரவில்லை என்றால் அதுக்கு முதல் காரியம் தாமதம். டிலேயிங் இன் த ப்ராசஸ். என்னது தாமதம்? டிலேயிங் த ப்ராசஸ், தாமதிப்பது. இப்போ இந்த ஆலயத்தை கட்டுறனால இல்ல, இன்னும் காலம் வரல, டைம் இருக்கு. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம்ல, இன்னும் டைம் இருக்கு. நீங்க அது பண்ணல, இன்னும் டைம் இருக்கு. நீங்க சபைக்கு வர மாட்டீங்க, டைம் இருக்கு. டைம் இருக்குன்னு சொல்றோம்ல, ஆண்டவர் அவங்கள தான் பார்த்து சொல்றாரு, ஏற்ற காலம் வரவில்லை என்று என்ன பார்த்து சொல்றாங்க, மற்ற எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. This year last sermon, இந்த வருஷத்தோட கடைசி செர்மன்ல கர்த்தர் உங்களை கட்ட விரும்புகிறார். நீங்கள் கட்டப்பட்டீர்கள் என்றால் வருகிற வருஷம் எப்படி இருக்கணும்னு கடைசியில சொல்வாரு. எங்கெல்லாம் நீ உடைக்கப்பட்டிருக்கிற, எங்கெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிற, எதெல்லாம் உன் வாழ்க்கையில இடிந்து போகப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கட்ட விரும்புகிறார். உன் ஆலயத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். உன் ஆலயத்தில் உள்ள ஜீவியத்தை கட்ட விரும்புகிறார். ஏற்ற காலம் வரவில்லை அப்படின்னு சொல்ல கர்த்தர் ஆசைப்படலைங்க. திஸ் இஸ் த டைம். இதுவே காலம், இதுவே காலம். காலம் நிறைவேறி விட்டது, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அதுதான் சத்தியம். ஆனா நீங்க சொல்றீங்க ஏற்ற காலம் வரவில்லை. 15 வயசு முடிந்து நமக்கு அறிவு வந்துருச்சுன்னா ஏற்ற காலத்துக்காக வெயிட் பண்ணாத. You don't know what will happen. Take baptism. உனக்கு நன்மை தீமை அறிந்து விட்டால், உனக்கு காரியம் புரிந்து விட்டால், நீ ஞானஸ்நானம் எடுப்பது நல்லது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் எப்படி
இன்னும் கொஞ்ச நாள். ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள். ஏன் ஜெபத்துக்கு வர மாட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள். இன்னும் எனக்கு ஏற்ற காலம் வரல. ஏன் ஈவினிங் பிரேயர் வர மாட்டீங்க? இன்னும் ஏற்ற காலம். ஏன் ஈவினிங் பைபிள் ஸ்டடி வர மாட்டீங்க? ஏற்ற காலம். ஏன் உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டீங்க? ஏற்ற காலம். யூ ஹேவ் டைம் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு. வேலை செய்ய நேரம் உண்டு. 9 மணி நேரம் வேலை செய்ய நேரம் உண்டு. காலையில் வேலைக்கு போக நேரம் உண்டு. இரவு நேரம் வேலை செய்ய நேரம் உண்டு. எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. ஆனால் ஜெபத்துக்கு மாத்திரம் நேரம், ஏற்ற காலம் வரவில்லை. இன்னைக்கு ஏன் உடைக்கப்பட்டோம்? இன்னைக்கு ஏன் தகர்க்கப்பட்டோம்? இன்னைக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்படல? இன்னும் கிறிஸ்துமஸ் ஏன் முழுமையாக கொண்டாட முடியல? காரணம், ஏற்ற காலம் வரவில்லை என்று நீ தாமதித்துக் கொண்டிருப்பதனால் தான். டிலேயிங் process is denying you all your எல்லா ஆசீர்வாதத்தையும் டிலே ஆகுது. உன் ஆசீர்வாதத்துக்கான தடை, the process is delaying. The process must be clear. நீ ஆண்டவர்கிட்ட வரணும். இன்னும் நீங்க ஆண்டவருக்கு, உங்களால ஆண்டவர் நல்லா இருக்கிறாரா? ஆண்டவராக நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கர்த்தரால் நான், என்னால் கர்த்தர் அல்ல. கர்த்தரை முன்வைத்து ஓடுகிற விசுவாசி தோற்று போகாது. கர்த்தரை முன்வைத்து ஓடுகிற பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள். கர்த்தரை முன்வைத்து ஓடுகிற வியாபாரம் தோற்று போகாது. கர்த்தரை முன்வைத்து எடுக்கிற வருமானம் தோற்று போகாது. கர்த்தரை முன்வைத்து செய்கிற எந்த காரியமும் தோல்வியை சந்திக்காது. வெற்றி பாதைக்குள் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு செல்வார். பட் யூ ஹேவ் டு கிவ் டைம். ஏற்ற காலம் இன்னும் வரல, ஏற்ற காலம் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, டைமுக்கு என்ன வேணாலும் சரிங்க, 8 மணி 8:15 மணிக்கு நான் உள்ள இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை முதல் பாடலில் இருந்து நான் பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனையில உட்கார வேண்டும். ஆராதிக்கும் போது தான் கால்வலி, ஆராதிக்கும் போது தான் கைவலி. பிசாசு இங்கும் அங்குமாய் கொண்டு செல்வான். ஒரே இடத்துக்கு போங்க, ஒரே இடத்துக்கு, ஒரே தேவனை நீங்க சந்திங்க. ஒரு காரியத்தில் நில்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான், ஒன்றை நான் தெரிந்து கொண்டேன், அதையே நாடுவேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் you should not tell there is no time for God. ஏற்ற காலம் வரவில்லை என்று நீங்க சொல்ல தகுதியற்றவர்கள். ஆலயத்திற்கு நேரம் கொடுக்காமல் மற்ற காரியத்துக்கு நேரம் கொடுப்பீர்களானால் உங்களை காப்பாற்றுவது கடினம். மற்றவங்கெல்லாம் மிஷினு, நீங்க மாத்திரம் தான் மனுஷனா. ஐ டோட்டலி பிரைஸ் காட். நான் கர்த்தரை முழுமையாய் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நான் செபிக்கிறேன். எல்லாமே நான் ஆண்டவருக்கு மொத்தத்தையும், ஆண்டவரே தேங்க்யூ மட்டும் தான் சொல்ல முடியும், நன்றி ஆண்டவரே மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கொடுத்த சபை தூண்கள் என்கிற வாலிபர்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஒருத்தர் வராரு, நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு திருப்பி 5 மணிக்கு போறாரு. ஹல்லேலூயா. திரும்பியும் காலையில் முடிச்சுட்டு அப்படியே 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பியும் வராரு. இங்கே நோ சப்ஸ்டிடியூட். யாருமே அவர் பார்த்த பாரு, இப்போ சப்ஸ்டிடியூட்டே கிடையாதுங்க. நைட்டெல்லாம் வேலை, காலையிலே வேலை. இங்கே சோம்பேறித்தனமாக வாலிபர்கள் நான் வேலைக்கு போக மாட்டேன், சர்ச்சுக்கு போகிறேன்ற ஜோக்கே இங்கே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கும் போனார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செய்தார்கள். அதை தான் சொல்கிறேன், ஏற்ற காலம் என்று வரவில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. வடை சுட நேரம் இருக்குது, சமோசா செய்ய நேரம் இருக்குது, அது பண்ண நேரம் இருக்குது, இது பண்ண நேரம் இருக்குது, செபிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? என்னால் வேலை செய்ய முடியல பாஸ்டர். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக செபிக்க சொன்னேன். எத்தனை பேர் முழங்கால் போட்டு செபிச்சிருப்பீங்க? ஊழியருக்காக செபிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்ச வேலை கிடையாதுங்க. ஒரே ஒரு நாள் தான் நேற்று ஒருத்தங்க கூட கடைக்கு வந்தாங்க, நொந்து போய் நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. தொடர்ந்து 15 நாளாக அப்படி தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 4 பேருக்கு அந்த சுடிதார் மிஸ் ஆயிடுச்சுன்னு அதுக்கு எடுக்க போனேன், ப்ரைஸ் பொருள் வாங்க போனேன். ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாமல் ஜனங்களையும் விசுவாசிகளையும் ஊழியத்தை நினைச்சு ஏன் ஓடுறோன்னா, அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆலயத்தின் யாரோ வந்தாங்க, பெருகினாங்க, சேரை அங்கே அடக்குனாங்க, அதை இங்கே வச்சாங்க, வந்தோம், உட்காந்தோம், போனோம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இது. குடும்பம் கூப்பிட்டா ஓடு, ஆளு கூப்பிட்டா ஓடு, அங்க கூப்பிட்டா ஓடு. ஆனா ஏதாவது ஒண்ணா, ஆண்டவரே அப்பா அல்லேலூயா, நீ ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொன்னல, எனக்கும் வரல. நீ கர்த்தருக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் கர்த்தர் உனக்கு நேரம் ஒதுக்க மாட்டார்.
He will not give time to you. உண்மை, நான் சொல்லல. படிங்க, வாசிங்க தொடர்ந்து. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீடு உங்களுடைய, அதாவது ஆலயம் என்பது நீங்க நினைக்கிற பெரிய கட்டடம் இல்லை. இந்த வீடு உங்களுடைய ஆலயமும் நீங்கள் வருகிற இந்த ஆலயமும் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்க வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயம் இங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா தெரியல, ஃபுல்லா குவிக்கப்பட்டு அவ்வளோ வேலைங்க. ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, டிலேயிங் ப்ராசஸ் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். எந்த காரியம், அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், ஜாக்கப் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், டிலே பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை டைமுக்கு போகணும். தாமதம் பார்க்கறதுக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. ஃப்ரம் ஜனவரி நம்ம எடுக்க போற ரெசல்யூஷன், மிக முக்கியமான ரெசல்யூஷன் என்ன? நோ டிலேயிங் ப்ராசஸ். மனம் திரும்பினால் இன்றைக்கே திரும்பு, மனம் மாறினால் இன்றைக்கே மாறு, ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் இன்றைக்கே செய். ஏற்ற காலம் இன்னும் வரலைங்கோ அப்படின்னு அம்மா வந்து சொல்றாங்க, இதை செய். இல்ல எனக்கு டைம் இன்னும் வரல, நானே சின்ன பையன், நானே சின்ன பொண்ணு. இதெல்லாம் நன்மை தீமை அறிந்த உனக்கு, நன்மை தீமை அறிந்த உனக்கு, நீ சின்ன பையனும் அல்ல. இன்னைக்கு சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க வயசுல பார்க்கலாம் முடியாது, நம்மை விட அதிகமாக 10 வயசுலயே தெரியுது. எல்லாமே போன்லயே. the exposure is so high, பயங்கரமா இருக்குது. அந்த பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்? if I am not telling, இந்த டைம்ல நான் உங்களுக்கு இதை போதிக்கவில்லை என்றால் கர்த்தர் என்ன கேள்வி கேட்பார்? ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஏற்ற காலம் வரவில்லை. இன்னைக்கும் திமுறா உட்கார்ந்தனா இதுக்கு மேல உன்னை எந்த டைட்டானிக் கப்பலும் எந்த நோவா பேழையும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரம் தான் காப்பாற்ற முடியும். வாசிங்க. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்? இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரசங்கம். ஏன் இதை நான் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம்னா, 2025 ஆண்டவர் சொன்னாரு, பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்பவும் அளிப்பேன். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஆசீர்வாதங்களை கொடுத்து 12 மாதங்களும் நல்ல வாக்குத்தத்தை கொடுத்து நடத்தினார். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆலயமாகிய நமக்குள்ள சில பேருக்கு நடந்தது, சில பேருக்கு நடக்க முடியல. சில பேருக்கு ட்ரெஸ்ஸை கூட எடுக்க முடியல, சில பேருக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, சில பேருக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கு, சில பேருக்கு அதை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல, சில பேர் இன்னும் கையேந்து நிற்கிறாங்க, சில பேர் அப்படியே கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, சில பேர்கிட்ட காசு இருக்கு ஆனா கண்ணீர் முழுக்க கண்ணு முழுக்க கண்ணீரா இருக்கு, சில பேர் வாழ்க்கையில நஷ்டம், சில பேர் வாழ்க்கையில கஷ்டம், சில பேர் இதயத்துல சந்தோஷம் இல்ல. ஏகப்பட்ட காரியம், முக்கியமா ஆலயத்துக்குள்ள வர முடியாத காரியம் நிறைய பேருக்கு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க, ஏகப்பட்ட காரியம். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஏற்ற காலம். நோ டைம் நீங்க சொன்னதால கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. வாசிங்க 5ங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆலயம் கட்டப்பட வேண்டும், உங்களுடைய பில்டிங் கட்டப்பட வேண்டும். நோ டைம். நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னா, ஏற்ற காலம் வரவில்லை. ஏற்ற காலம் வரவில்லை சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, டிலேயிங். தாமதிக்கிறீங்க. ஆசீர்வாதத்துக்கு தாமதத்தை போடுகிற முதல் ஆள் யாரு? நீங்க தான். இஃப் யூ டேக் அ ஸ்டெப், நீங்க இதான் என் காலம், இதான் கர்த்தருக்காக நிற்கிற காலம் நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தாமதம் வெளியே போயிடும். தாமதம் வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களே, விசுவாசிகளே, சபையாரே, சிந்தித்து பாருங்கள். ஏற்ற காலம் வரவில்லை, சிந்தித்து பாருங்கள். கோர்வையா பாருங்க. ஏற்ற காலம் வரவில்லை அப்படின்னு சொல்ற விசுவாசியே சிந்தித்து பார், சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப். எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய காரியங்களில் விருப்பமாய் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய காரியங்களில் விருப்பமாய் இல்லை.
4வது வசனம் சொல்றாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்க வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஹல்லேலூயா. யுவர் ஆலயம், உம்முடைய டெம்பிள் பாழா கிடக்குது, சபையில வேலை ஊடுபட்டது கிடக்குது. ஆனா அதை விட்டுட்டு யூ ஹேவ் டைம் ஃபார் எவ்ரிதிங். யாரா வேணா இருங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். யாரா வேணா இருங்க, நீங்க கோச்சிங்கனாலும் சரி கோச்சிக்கிறாலும் சரி, ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், கர்த்தரை முன் வச்சு கர்த்தருக்காக நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எப்பவுமே நிற்பாரு. அவர் சொல்றாரு, இவ்வளவு பாழாய் கிடக்குது இந்த வீடு, நம்முடைய வீடு சபை, ஆனா உனக்கு அக்கறைன்ற ஒரு வார்த்தையே இல்லாம இந்த மாதிரி உன்னுடைய டைம் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிற, ஆனா கடவுளுக்கு மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர் சரி பண்றதுன்னா, நீங்க தான் ஸ்டெப் எடுத்து வரணும், நீங்க தான் கர்த்தருக்குள்ள வரணும், ஐக்கியப்பட வேண்டும், நீங்க ஃபெலோஷிப் பட வேண்டும். ஆண்டவர் ஒரே வார்த்தை, ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே? வேலை இல்லாமல் இருந்தபோது நீ என்னை தேடி வந்த ஜெபம் எங்கே? நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது நீ சபையில வந்து உட்கார்ந்து அழுது கேட்ட அந்த விசுவாசம் எங்கே? உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் குடும்பத்துல போராட்டம், நல்ல காரியம் நடக்க மாட்டுது, தேவையில்லாத காரியம் வருதுன்னு சொல்லும் போது நீ வந்து விசுவாசத்தோட நின்னியே, அது எங்கே? இது எதிலும் தேவனையும் தேவனுடைய ஊழியத்தையும் முன்வைக்க வேண்டும். எதிலும் எதிலும் இல்லை என்றால் பிரச்சனை தாங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன மாதிரி நடிப்பை காமிச்சாலும் கனமும் மரியாதையும் மகிமையும் அவரிடத்தில் வருகிறது. இட் இஸ் நாட் யூ கிவிங் டு மீ, இட் இஸ் ஹீ கிவிங் டு மீ. ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இட் இஸ் நாட் சம்ஒன் நீங்க கொடுக்குறது, ஐயோ நான் அவருக்கு எப்படி பண்ணவே இல்லை, நான் எப்படி பண்ண. உங்க மரியாதைக்கு பாத்திரராய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை முன்வைக்க கற்றுக்கொள்ளுங்க. எதை செய்தாலும் ஜெபித்து செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை பண்ணாலும் கர்த்தருக்கு முன்வைங்க. 50,000 ரூபாய் படம் எடுப்பீங்க, 50,000 ரூபாய் ஷூட் எடுப்பீங்க, 50,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிப்பீங்க, 20,000 ரூபாய்க்கு அதை பண்ணுவீங்க, நல்ல சத்திரம் பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. கர்த்தரை முன்வைத்தீர்களா? உபவாசம் போட்டீர்களா? ஜெபத்தில் காரியத்தை சாதித்தீர்களா? எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்னின்று கர்த்தருக்கு இது பிரியமானு பார்த்தீங்களா? இட் இஸ் நாட் இப்போ நடக்க போற 4 பேர் கல்யாணத்தை சொல்ல, இனி நடக்க போற 40,000 கல்யாணத்தை சேர்த்து தான் சொல்றேன், வளர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். கர்த்தரை முன்வைத்து ஓடுங்கள், ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். தகப்பன் தாய் அல்ல, நீங்க கேட்கிற சத்தியம் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். கர்த்தரை இதுல ஒண்ணுமே கிடையாது, இதுல ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது. கர்த்தரை முன் வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிற்பார். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. So do not delay the process. தாமதிக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற 5வது வசனத்துல, சிந்தித்து பாருங்கள். எதை சிந்தித்து பார்க்கணும்னா, வாசிங்க. நீங்க விதை போடுறீங்களே, விதைக்கிறீங்களே, ஒரு அந்த காலத்துல விதை போட்டாங்க, சாதாரணமா இல்லைங்க, திரளாய். வசனத்துல நல்லா ரொம்ப வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். திரளாய் விதைத்தோம். இன்னைக்கு உழைப்பு போடாம இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்றீங்க, ஆனா பாழாய் கிடக்கிற என் வீடை விட்டுட்டு, பாழாய் கிடக்கிற இந்த ஆலயத்தை விட்டுட்டு உங்க வீட்டை அலங்காரிச்சு உங்க வீட்டை அழகுபடுத்தி உனக்கான காரியத்தை பார்த்து கொள்றிய. இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்ல போறேன். என்ன சொல்றேன்னா, நீ திரளாய் விதைத்தாய், உழைப்பை போட்டாய், காலையில் எழுந்து வேலைக்கு போனாய், நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சாய், முழுவதுமாய் இந்த உலகத்துக்கே உன் நேரங்களை செலவிட்டாய், தேவனுடைய ஆலயத்தை மறந்தாய், ஜெபத்தை மறந்தாய். ஜெபத்தில் கேட்டு வாங்கின வேலை தான், ஆனா வேலை வந்த உடனே ஜெபத்தையே எதுக்கு 10 மணிக்கு எழுந்து போறீங்க? இல்லை ஒரு ஓனர் திட்டுவார், அதனால நான் 10 மணிக்கெல்லாம் எங்க எப்பயாவது ஒரு வாட்டினா கர்த்தருக்கு புரியும். எப்பவுமே நீ காரணப்படுத்துறனா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஒரு விசுவாசி சொன்னாங்க, சண்டே வர வேலை பாஸ்டர், அதெல்லாம் வேணான்ட்டேன். சண்டே வர வேலை வேணான்னு சொல்லும்பொழுது, சண்டே அந்த வேலைக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வந்ததோ அதை விட நல்ல சமாதானம் உள்ள நல்ல சம்பளத்தோடு கர்த்தர் வேலையை தருவார். ஒரு ஸ்டெப்பு
நீங்க வைங்க. அடுத்த ஸ்டெப் அவரு. ஹல்லேலூயா. திரளாய் விதைத்தோம். கொஞ்சமா போட்டுல சோம்பேறித்தனமா இல்லைங்க. நல்ல ஒரு உழைப்பை போட்டவர்கள், நல்ல கர்த்தருக்கென்று அல்ல அவர்களுக்கென்று உழைப்பு போடுறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று நல்ல திரளாய் விதைத்தார்கள். ஆனா வாசிங்க, நிறைய விதைச்சிங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஆனா ஏன் கொஞ்சம்? ஆண்டவர் அதான் சொல்றாரு, you are delaying the process. ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லுகிறாய். கொஞ்சமாய் அல்ல திரளாய் விதைத்தாய், ஆனால் அறுவடையோ வாசிங்க. ஏற்ற காலம் வரவில்லை. இட்ஸ் a biggest sermon. நிறைய பெரிய ஒரு பிரசங்கம். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நான் இதை சொல்லிவிட்டு நான் கிளம்ப விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலம் வரவில்லை, எனக்கு கர்த்தருக்கு நேரம் இல்லை, எனக்கு ஊழியத்திற்கு நேரம் இல்லை, ட்ராக்ஸ் கொடுக்க நேரம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நாங்கள்லாம் போயிட்டாங்க ஆத்து மக்களை சந்திக்க. நான் அந்த ட்ராக்ஸ் இங்கே போன வாரம் அனுப்பிச்சா அதில் எத்தனை பேர் போனீங்க தெரியல. அதை கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, முழங்கால் படிட்டு செபிக்க நேரம் இல்லை, சபையில் அமர நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை, முடிந்தவனே ஓடுவதில் தான் எனக்கு ஆசை என்றால், நீங்க சீக்கிரமா வந்து சீக்கிரமா போகல, சீக்கிரமா வந்தாலும் முடிச்சுட்டு கர்த்தர் சமூகத்தில் எல்லாருக்கூடயும் ஐக்கியப்பட்டு பேசிவிட்டு விசாரிச்சுட்டு போங்க. கணவனுக்காக ஓடாத, மனைவிக்காக ஓடாத, பிள்ளைகளுக்காக ஓடாத, கர்த்தருக்காக ஓடு. மனைவியும் கைவிடுவாங்க, கணவனும் கைவிடுவாரு, பிள்ளையும் மறந்து போகும். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதே இல்லை. அவருக்காக ஓடணுங்க, அவருக்காக ஓடணும். யாருக்காகவும் பயப்படாத, யாருக்காகவும் அஞ்சாத, எதற்காகவும் மிஞ்சி நில்லு. எது வந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். கட்டப்பட வேண்டும், ஜெபமுறை கட்டப்பட வேண்டும், வாழ்க்கை முறை கட்டப்பட வேண்டும், உன் ஜெப ஜீவியம் கட்டப்பட வேண்டும். நீ அசால்ட்டா எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கட்டப்பட வேண்டும். அசால்ட் பார்த்துக்கலாம், சண்டே தானே, என்னது சண்டே தானே, உன் மண்டை வளரவே. ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைக்கிற சாதாரண ஹல்லேலூயா, திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறாய். You know the reason why? நீ உலகத்திற்காக வேலை செய்கிறாய், உலக ஜனங்களை பிரியப்படுத்த வேலை செய்கிறாய், உலகத்தில் உள்ள காரியங்களை நீ அப்படியே மெச்சிக்கொள்ளும்படி வேலை செய்கிறாய். அதனால தான் நீ விதைத்து சாதா விதை அல்ல, நிறைய விதைத்தாலும் கொஞ்சம் அறுவடை தான் பார்க்க முடியும். ஆனா கர்த்தருக்காக கொஞ்சமா விதைத்தா எவ்வளோ பெரிய அறுவடை அவரால் தர முடியும் உங்களுக்கு தெரியும். கையளவு மேகம்தான் பெருமழையை பொழிந்தது, சாதாரண கோலுதான் செங்கடலை பிளந்தது, சாதாரண அந்த துணி தான் எலியா போனவன எலிசாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினது. சின்ன காரியத்தை வச்சு 300 பேரு தான் ஓட ஓட விட்டது எதிரிகளை. கிதியோன் பட்டயம் சாதாரண பட்டயமா? அவர் கொஞ்சத்தை வச்சுதான் 5 அப்பம் தான் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷித்தாரு, 12 குடவரை எடுக்க வச்சாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை அவுட் ஆஃப் த பார்டர்ல இருக்குது. இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. என் சம்பளமே உயரல பாஸ்டர், என் உழைப்பு பெருசு பாஸ்டர். 10 அவர் உழைக்கிறேன், 12 அவர் உழைக்கிறேன், கணவர் உழைக்கிறாரு, நான் உழைக்கிறேன், என் பிள்ளை உழைக்குது, என்னுடைய மருமகன் உழைக்கிறாரு, என் மகன் உழைக்கிறாரு, என் குடும்பமே சேர்ந்து உழைக்கிறோம். ஆனாலும் நிறைய உழைத்தும் கொஞ்சமா தான் அறுவடையை நாங்கள் அறுக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லுவதை இன்று நிறுத்திவிட்டு உன்னை நீ கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள் கட்டப்படுவாயானால் ஆசீர்வாதங்கள் பெருக்கமாய். The best is yet to come. சிறந்தது வரப்போகிறது. முன்னாடி கொடுக்கிற வார்த்தைகளை வைத்து நீங்கள் கணக்கு போடாம பின்னாடி வரப்போகிற வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள், புசித்தும். ஹல்லேலூயா. நீங்க போய் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடுலாம் பாருங்க. சும்மா நம்மளை வரையே சாம்பார் இன்னைக்கு வச்சுக்கலாமா, வெண்டைக்காய் வறுத்துக்கலாமாலாம் இருக்காது. நல்லா கோதுமையும் திராட்சை ரசமும் அடித்து புசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவங்க திரளாய் விதைக்கிறாங்க, அறுவடை கொஞ்சம். அதே மாதிரி புசிக்கிறார்கள். there is no satisfaction. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் எல்லாமே இருக்கிற டேபிளில் கூட
சுகரு, பிபி, அது இதுன்னு இருக்கிற எல்லா நோயை வச்சு டயட்டு கீட்டுன்னு சொல்லி இவ்வளோதான் சாப்பிடணும், இதுக்கு மேல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல்ட் ஆகிட்டாங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு நாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கிறோம்ல, அது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்க. என் வீட்டில் ஆசீர்வாதம் வரலை, என் வீட்டில் நான் நினச்ச காரியம் நடக்கலை, எல்லாம் நல்லா இருக்கிறோம், ஆனால் இது மாத்திரம் நடக்கலைன்னா ஒரே காரியம்தான், நீ கட்டப்பட வேண்டும். இது ஏற்ற காலம். ஒரு டைம் வரணும், ஒரு டைம் நீ ஓடினா டைம் இன்னைக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த டைம். இங்கிலீஷ் தெரியல, தமிழ் சொல்ல, இதுவே உங்க நேரம். ஹல்லேலூயா. This is your time to start whatever you want. நீங்க உங்க அலங்கம், உங்க ஆலயம் எங்க இடிக்கப்பட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டப்பட வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஸோ 6 நாள் ஓடியாங்க, இதெல்லாம் பண்ணுங்க. 7வது நாள் கர்த்தருக்காக வரீங்களா, நீங்க அப்படியும் அப்படியெல்லாம் இல்லாம நீங்களும் நானும் என் வீட்டாரோ என்றார். ஒரு விஷயத்தை அடம் பிடித்து எப்படி வாங்குறீங்க, கணவன்கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அதே மாதிரி சபைக்கும் அடம் பிடித்து வாங்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க என் கூடத்தான் வரணும். எப்படி? என் கூடத்தான் வரணும். சண்டை போட்டாலும் சரி, மண்டை அடித்து உடைத்தாலும் சரி, நான் உங்களை அடித்தாலும் சரி, நீங்க என்னை அடித்தாலும் சரி, நம்ம 2 பேருக்கு ஆலயத்துக்கு ஒன்னா தான். திருமணத்துக்கு பிறகு அங்க காஷன் டிஸ்க்ளைமர் இருக்கு. அல்லேலூயா. திருமணத்துக்கு பிறகு ஒன்னா தான் வர வேண்டும். முன்னாடி ஒன்னா வந்துட்டு அதுக்கப்புறமா அல்லேலூயா. நீங்க ஒன்னா வரும்பொழுது பிசாசு வெட்கப்படுவான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, புதுசா நீங்க கட்டப்பட வேண்டும். 2025 இழக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு காரணம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாதது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், உன் சபஜீவியம் கட்டப்பட வேண்டும் என்றால், நீ கட்டப்பட வேண்டும் என்றால், நீயும் மனைவியை கைகோத்து சபைக்கு வா. அல்லேலூயா. முழு சமாதானம் வந்துடும். நீ முன்னாடி போனா பாட்டு மாதிரி, நீ முன்னாடி போனால் நான் பின்னாலே வரேன், நான் பின்னாலே வந்தால் நீ முன்னாடி போ. ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரவில்லை, ஸ்பீக்கர் வாங்கணும், ஏற்ற காலம் வரவில்லை, அதை வாங்கணும், ஏற்ற காலம் வரவில்லை, இதை செய்யணும், ஏற்ற காலம் வரவில்லை. என் வண்டியில பஞ்சர், காத்து இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு, ஏற்ற காலம் ஓட்டுவியா? வண்டியில காத்து இல்லை, பஞ்சருங்க, ஏற்ற காலம் வரவில்லை, ஓட்டு. ஒரு நாள் வரா பாச்சீங்க பஞ்சர்னுவியா? உடனடியாக. பேஸ்ட்ல பல்லு வலக்கு பேஸ்ட் இல்லை, ஏற்ற காலம் வரவில்லை சொல்லுவியா? ஓடு, உடனே பேஸ்ட் வாங்கு. கேஸ் இன்னும் வரல, காசா இல்லை, வீட்டில் சிலிண்டருக்கு தீர்ந்து போச்சு, ஏற்ற காலம் வரவில்லை, அது வரைக்கும் நான் மொத்தம் படிக்கிறேன் நடிப்பியா? சிலிண்டர் காலியானா உடனே காலம் வரும், பஞ்சரானா உடனே காலம் வரும், சாப்பாடு இல்லைனா உடனே ஸ்விக்கியில் வரும், வீட்டில் டீ இல்லைனா உடனே டீ கடைக்கு வரும். நமக்கு தேவையான காரியங்கள் இல்லை என்றால் காலம் உடனே வரும். கர்த்தருடைய காரியம் என்றால் ஏற்ற காலம் இன்றே திருந்து மனம் வருந்து ஒழுங்கா சபைக்கு குடும்பமா ஒன்னாவா. முன்னாடி பின்னாடி எல்லாம் 26 ஒரு பயங்கரமான ஆசீர்வாதமான ஆண்டா இருக்க வேண்டும் என்றால் அடம் பிடிக்கிற கணவன் இருப்பார்களே, ஆனால் சபைக்கு சரியா அது பரவாயில்ல, நீங்க முதல்ல வந்துருங்க. நான் பொறுமையா வரேன், 10 மணிக்கு குளிச்சுட்டு வருவார், அது வரைக்கும் வந்தால் வேலைக்கு 8-8:15 மணிலாம் அட்டம் பிடிங்கன்றேன். எனக்கு அந்த கலர் தான் வேண்டும், ஒத்த காலம் நிற்பல கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸுக்கு, சீக்கிரமா வாங்கினு. 6 மணிக்கு தண்ணி ஊற்று, அடி வாங்கினாலும் போல தண்ணியை மஞ்சள் ஊற்று, குழந்தைங்களை எழுந்துட்டு ஒரு நாள் கர்த்தருக்காக உண்மையாயிரு. கர்த்தர் வாழ்க்கை முழுவதும் உனக்கு உண்மையா இருப்பார். டைம் இஸ் so important. டைம் இஸ் so important. ஏற்ற காலம் வரவில்லை, இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்லவே, இதுவே என் காலம். ஐ எம் நாட் கெட்டிங் மை பிளெஸிங்ஸ். என்னால் ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. காரணம் என்னது? ஏற்ற காலத்திற்கு அடங்கி இருப்பதில்லை. ஏற்ற காலம் வரல, டைம் இன்னும் வரல. டைம் எல்லாத்துக்கும் டைம் வராதுங்க, நீங்க தான் டைமுக்கு போகணும். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உடனே செய்யுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு நல்ல டைம் பார்த்து நம்மளாம் ஒன்றா போகிறதுக்கு பிளான் பண்ணோம்.
வர வாரமே ஒண்ணாவாங்க. வர ஜனவரி 31 பழையன கழிந்ததும் புதியன புகும்போது புது ஜீவியத்துக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நல்லா ஆடுது பெறா, நல்லா ஆட விட, அப்படி ஆட வைக்காத. கர்த்தருடைய பார்த்த சொல்லி என் பிள்ளை எப்படி ஸ்டெப்பு போடுற மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப்பு ஆனாங்க. அது போடுதோ போடலையோ, நாளைக்கு மண்டையிலே போட வளர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நான் அப்படி ஆடுறேன், நான் இப்படி ஆடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லும். ஆனால் வெளிநாட்டில் போய் பாருங்களேன், நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணலான் இருக்கேன், நான் போய் சயின்டிஸ்ட் ஆகலான் இருக்கேன், நான் படிக்கலான்னு இருக்கிறேன்னு எந்த பிள்ளையாவது சொல்லுதா? படிக்கிறத நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும். டான்ஸ் அது ஈஸியா? கிறிஸ்துவின் பிள்ளைகள் வேத வசனத்தில் தேறி இருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரவில்லை, டிசம்பர் வந்தா மாத்திரம்தான் என் பிள்ளைக்கு நான் வசனத்தை கொடுப்பேன்னா அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. வளர்ந்து உன்னை பார்த்துக்காது, என்ன பண்ணாது அது தெரில, பார்த்துக்குமா பார்த்துக்கலையும் தெரில. ஆனால் பிரச்சனை பெருசு பெருசா நிற்கக்கூடாத இடத்துல நிற்போம். ஏன்னா பிள்ளை வசனத்தில் வளரவில்லை என்றால். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கண் பார்வையில் இருக்கும் வரை பிள்ளைகளை பாதுகாக்கலாம். கண் பார்வை அற்று அதுங்க கண் பார்வை அந்த இடத்துல உங்கள் கண் பார்வையை தாண்டி அவர்கள் வெளியே போகும்போது அந்த வசனம் அவர்களை பாதுகாக்கும். கையை தட்டுறவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கிறிஸ்துவ பாடல்களை பாடி வளரணும், கிறிஸ்துவ வசனங்களை கேட்டு வளரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த வசனம் மேலே ஏறணும். துன்மார்க்கிற வழியில் நடவாமலும் பாவிகள வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும். துன்மார்க்கிற வழியில் நடக்குது, பாவிக்கிட்ட நிற்குது, பரியாசக்காரோட ஜாலியாக சுத்துது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ரீல்ஸ் பார்ப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கும். எல்லாம் தேவைதான், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சு. அப்புறம் கிடைக்காது கஞ்சு, உன் மனசெல்லாம் பிஞ்சு. நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிந்தித்து பார், சிந்தித்து பார். ஏற்ற காலம் வரவில்லை என்று ஆலயத்துக்கு விரோதமாய், ஏற்ற காலம் வரவில்லை என்று ஜீவியத்துக்கு விரோதமாய், ஏற்ற காலம் வரவில்லை என்று ஜெபத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமாய் நின்றுப்பாயானால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, சிந்தித்து பார். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறாய், நீ புசித்தும் திருப்தி அடையாமல் இருக்கிறாய். You are eating so much, you have everything, எல்லாமே இருக்குது, ஆனாலும் there is no satisfaction. உன்னால திருப்தி அடைய முடியல. எல்லா பதார்த்தமும் இருக்குது, எல்லா சாப்பாடும் இருக்குது, ஆனா திருப்தி இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ டைம் கொடுக்காதது தான். அடுத்தது, குடித்தும், அது என்ன குடின்னு, your drink but never have your fill. நீங்கள் திராட்சை, அந்த காலத்தில் திராட்சை ரசங்கள், தண்ணீர், ஜூஸு, கிரேப் ஜூஸு, ரோஸ் மில்க்கு, பாதாம் கீரு, பானிபூரி, பானி, தண்ணி, ஏதோ நீங்கள் எதை குடித்தாலும், ஆமாம் பாஸ்டர் திருப்தியே இல்லை பாஸ்டர், நான் எதுக்கும் எதையும் சொல்லவில்லை. சொல்ல வேண்டியது, நீங்கள் தாகத்துக்கு குடிக்கிற தண்ணீரோ, இல்லை தாகத்துக்கு கொடுக்கிற பிரியாணி சாப்பிட்டுக்கு அப்புறம் எடுக்கிற கொக்கோ கோலாவோ, எந்த ஜூஸாக இருந்தாலும் குடித்தும் there is no satisfaction in my drink. என் தாஸ்டுக்கு, என்னுடைய தாகம் தீரல பாஸ்டர், என் தாகம் தீரல தேவனே அப்படின்னு சொல்லி வாசிங்க. ஹல்லேலூயா. நீங்க போதிய வஸ்திரங்கள் போட்டும் அது குளிர அந்த வாம தாங்கல. வாசிங்க. Hallelujah. If you are not giving time to God, நீங்க கர்த்தருடைய வேதத்திற்கும் கர்த்தருடைய காரியத்திற்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் நீங்கள் நேரம் கொடுக்காமல் எல்லாவற்றிற்கும் நேரம் கொடுத்து விட்டு, பிசினஸுக்கு டைம் கொடுக்கிறேன், வியாபாரத்துக்கு டைம் கொடுக்கிறேன், என்னுடைய வேலைக்கு டைம் கொடுக்கிறேன், குளிக்கிறதுக்கு டைம் கொடுக்கிறேன், சாப்பிட டைம் கொடுக்கிறேன், எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிறேன், ஆனா கர்த்தருக்கு கொடுப்பதுக்கு மாத்திரம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாயானால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பொத்தலான பையில போடுகிறவனாய் சம்பாதிக்கிறவனாய் இருக்கிறாய். என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான், என் மகன் நிறைய சம்பாதிக்கிறான், என் வீடு நல்லா நிறைஞ்சிருக்குது, ஆனாலும் திருப்தி இல்லை.
ஆனாலும் எனக்கு தேவையான காரியம் இல்லை, ஆனாலும் எனக்கு கூலி நான் சம்பாதிக்கணும் இருந்தாலும் என் கூலி எனக்கு பத்தலை. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பொத்தலான பையில சம்பாதிக்கிறனால முன்னேறவே முடியாது. பொத்தலை அடிக்க ஒரே வழி தேவனிடத்தில் மனம் திரும்புவது மாத்திரம்தான். If you wanted to close the holes, நீங்கள் பொத்தல்களை அடைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி கிறிஸ்துவிடத்தில் திரும்புவது மாத்திரம்தான். The last sermon should be a last sermon. கடைசியாக பேசப்படுகிற பிரசங்கம் அது கடைசியாக இருக்காது, அது ஆரம்பமாக இருக்கும். Last sermon is not a last sermon. It is going to be a new beginning. Hallelujah. புதிய துவக்கத்திற்கான ஒரு பிரசங்கமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அமையும். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அதற்கான தடை என்ன, அதற்கான காரியம் என்ன, அதை நம்ம எதெல்லாம் பண்ணா எப்படியெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. மறுபடியும் 5ல சொல்றாரு உங்க வழிகளை, திரும்பி 7 சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். நானும் என் வழிகளை சிந்தித்து பார்க்க போகிறேன். We have to watch our ways. Hallelujah. இந்த 25 முழுவதும் பார்க்காம இருந்திருக்கலாம், இந்த 25 முழுவதும் யோசிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த 25 முழுவதும் என் பிள்ளைக்கு நடக்க வேண்டியது நடக்கல, என் மகளுக்கு நடக்க வேண்டியது நடக்கல, என் தகப்பனுக்கு நடக்க வேண்டியது நடக்கல, என் கணவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கல, யோசித்த காரியம் எதுவும் முடியலன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கான நேரத்தை செலவிடாதபடினால நான் அதை நிறுத்தி வைத்தேன். ஐயோ, ஆண்டவர் நிறுத்துறவரா? நிறுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் தொடர்ந்து. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் சபத்திலே வளர்ந்து வேத வசனத்திலே வளர்ந்து வார்த்தைகளை பிடித்துக் கொண்டில் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அதன் பேர்ல தான் நான் பிரியமாயிருப்பேன். அப்படி நான் பிரியமாயிருந்தால் என்ன நடக்கும்னா அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you lost the glory, if you lost the மகிமையை இழந்து போய் காணப்படுவாயானால் இந்த வருஷம் எங்கெல்லாம் மகிமையை தவறட்டையோ வரப்போகிற வருஷத்துல கர்த்தர் மகிமையாய் ஹல்லேலூயா கையை தட்டி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகிமை. ஒன்பதுல சொல்றாரு, அதிகமாய் வரும்னு அதிகமா விதைச்ச, ஆனா கொஞ்சமா வந்துச்சு. சொன்னல, கொஞ்சமா வந்துச்சு, நிறைய விதைத்து கொஞ்சம் தான் வந்துச்சு. ஆனா நீ என்ன தேடாமல், ஆலயத்தை பற்றி யோசிக்காமல், ஊழியத்தில் கவனம் இல்லாமல், ஜபஜீவியம் இல்லாமல், தேவனுடைய காரியத்தின் மேலே பிரியம் இல்லாமல், கண்ட காரியத்திற்கு பிரியத்தை வைத்து கண்ட நேரத்தில் சுத்தினபடினால, கண்ட விஷயங்களை பார்த்தபடினால, எல்லாவற்றையும் லெத்தார்ஜிக்கா எடுத்துக்கினபடினால, எல்லாவற்றையும் ஈஸியா கர்த்தரை வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் உள்ள வச்சிருந்தனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை ஊதி போடுகிறேன். யாரு? அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க, அவர் பயப்படத்தக்கவர் தான், அவர் எல்லாம் பண்றார். ஆனா சொல்றாரு, இஃப் யூ ஆர் நாட், ஏற்ற காலம் வரவில்லை என்று நீ ஜோக்கு காட்டிக்கொண்டு சுத்திட்டே இருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை ஊதி போடுவேன். வீட்டில் இருக்கிற வருமானம் அழிக்கப்படுவதற்கு, மருத்துவமனையில் செலவு பண்ணுவதற்கு, வருமானம் உயராததற்கு, பிள்ளைகள் அப்படியே இருப்பதற்கு, ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட யோசிப்பதற்கு, ஒரு சாதாரண நல்ல வாழ்க்கை வாழ முடியாததற்கு ஒரே காரணம் கர்த்தர்கிட்ட நீங்க வராதது தான். கர்த்தர்கிட்ட வராதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சமா தான் எடுத்துட்டு வர, அதே நான் ஊதி போட்டுருவேன். அல்லேலூயா. இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கேளுங்கள் தரப்பட்டும் தட்டுங்க, இதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா கேட்டுக்கினே தான்.
அதெல்லாம் வரும், அதெல்லாம் கேளுங்கள் தரப்படலாம் இருக்கு ஒரு பக்கம். ஆனால் நம்ம பூரணப்பட்ட விசுவாசிகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய், மனவாட்டியான சபைகளாய், ஆட்டுக்குட்டியானவர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் வைராக்கியத்தோடு கர்த்தர் சமூகத்துக்கு முன் வந்து ஜெப ஜீவியத்தில் காத்திருக்கணும். சோர்ந்து போய் மூஞ்சில இருக்கக்கூடாது. சந்தோஷ மகிழ்ச்சியோடு என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவருக்காக நான் ஜீவிக்கிறேன், அவருக்காக நான் ஓடுகிறேன், அவரோடு நான் நிற்கிறேன். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் எடுத்து வீட்டுக்கு நீ வர, அதையே நானு. பிரச்சனை எங்க தெரியுதா? உங்க வீட்டில் வறுமைக்கு காரணம் நீங்க இல்லைங்க, நீங்க கர்த்தரிட்ட கூட ஆண்டவரே ஊதி போடுறாரு. ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவரை நேசிக்கிறவர்களை அவர் சிட்சித்து சீர்படுத்துவார். இந்த 25 நிறைய ஊதி போட்டார். நீ தொட்டதெல்லாம் ஃபெயிலியர், நீ தொட்டதெல்லாம் பிரச்சனை, நீ தொட்டதெல்லாம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு, நீ தொட்ட அது ஃபெயிலியராக போச்சு, தொட்ட அது ஆச்சு இதாச்சு, நான் இது ஒரு நிறைவு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது அது கலைஞ்சு போச்சு, இது மகிமையை தரணும் போது மகிமை எழுந்து போச்சு, இது வந்துடும் நினைக்கும் போது வராமல் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் ஊதி போட்டாருங்க. ஏன் ஊதி போட்டார்னா சிறந்ததை உங்களுக்கு தரும்படியா தான். நீங்க விரும்புவதை பார்க்கிலும் அவர் விரும்புவதே நலம். whatever you decide, இது எனக்கானது நீ சூஸ் பண்றல, that is not God's will. ஹல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, அவர் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் நீ யோசிக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆசிங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் உங்கள் வருமானத்தை ஊதி போடுறேன், ஏன் மருத்துவமனைக்கு அனுப்புகிறேன், ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை உங்களுக்கு வருது காரணம்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். It is not Pastor Josephus ஒத்தானியல் உரைப்பதல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, ஜெபஜீவியம் பாழாய் கிடக்கும் போது, உன் வேதவாசிப்பு பாழாய் கிடக்கும் போது நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் ஊதிதான் போடுவேன். பாழாய் கிடக்கிற ஜீவியத்தை, பாழாய் கிடக்கிற கட்டமைப்பை, பாழாய் கிடக்கிற ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவாயானால். ஹல்லேலூயா. This last Sunday உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், பாழாய் கிடக்கிற காரியத்திற்கு காலம் வரவில்லை என்று சொல்லாதே. சிந்தித்து பார். எதனால் உனக்கு தோல்வி, எதனால் உனக்கு ஆச்சரியம் வரல, எதனால் ஆசீர்வாதம் வரல, எதனால் எல்லாம் பின்தங்கி இருக்குது, சிந்தித்து பார். பின்தங்கின காரியங்களை நான் மீண்டும் துவங்கி ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன். 10வது வசனம் வாசிங்க. அவரே தடுக்கிறாருங்க. உங்கள் மேல இருக்கிற வானம் பனி பொழியாமலும் பூமி பலனை கொடுக்காம போதுனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க போட்ட விதை பலன் கொடுக்கல, போற வேலையில ஆசீர்வாதம் இல்லை, நீங்க நினைக்கிற காரியம் சரியா நடக்கலன்னு நினைச்சுக்கீங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் வானத்துல பனி பொழியல, உன்னுடைய பூமியில பலன் கொடுக்கல அப்படின்னா வாசிங்க. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெய் மேலும் பூமியில் விளைகிற எல்லாற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வரவிச்சேன் என்றார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ரொம்ப டீப்பான வேர்ஸுங்க. இந்த வெளிப்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா the last week is waste. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் குறைஞ்ச விளைச்சலை கொடுத்தேன், நான் தான் அதை ஊதியம் போட்டேன். இப்படி 50,000 வருதுங்க, 20,000 வருதுங்க, 10,000 வருதுங்க, அப்படியே பறந்து போயிடுது. வர்றதும் தெரில, போகிறதும் தெரில. எத்தனை வருஷமாக 5,000 சம்பளத்தில் இருக்கீங்க? எத்தனை வருஷம்? எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுது, யூதர்கள் ஆசீர்வதிக்கப்படுது, நாம மட்டும் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் முடியல? அப்போ அவருக்கு விருப்பப்பட்ட பாத்திரமா நம்ம இல்லை. இஃப் யூ ஆர் இன் த சேம் பிளேஸ்,
then something wrong with your attitude. ஒரே இடத்துல இருக்க எத்தனை வருஷம் ஒரே சம்பளத்தில் 3-4 வருஷமாவா? வருஷம் சம்பளம் மாறணும், உயர்வு வரணும். உயர்வு அடையாத இடத்துல பிரச்சனை மிஸ்டேக் ஏதோ நமக்குள்ள டபுள் டக்கர் வண்டியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் வாழ முடியாது. ஹல்லேலூயா. யூ கான்ட் லிவ் a double standard life. 2 விதமான, கர்த்தரை நம்பினா கர்த்தரை மாத்திரம் நம்பு, உலகத்தை நம்பினா உலகத்தை மாத்திரம் நம்பு. கர்த்தரையே நம்பி உலகத்தை ஏமாத்திக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோன்னா ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஸோ ரொம்ப நாளாகவே ஒரே சேலரியில் ஓடுற அதை கர்த்தர் 26 மாற்றுவார். நான் பழைசை விட்டுறேன், 25 விட்டுறேன். 25 நீங்கள் போயிட்டீங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்ட, நீ ஆலயத்தை பற்றி கவலைப்படல, ஏற்ற காலம் வருன்னு நின்று இருந்த, எல்லாம் ஓகே. இப்போ ஆண்டவர் சொல்ல, சிந்தித்து பார், இதுவே உன்னுடைய காலம். இன்னைக்கு மனம் திரும்பினால் தேவனோட மகிமையை காண்பாய். பிசாசு என்ன பண்ணுவானா, வழி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், வழியை உனக்கு காட்ட மாட்டான். வழிக்கு முன்னாடி உன்னை திட்டின மாதிரி பேசியிருக்கோம்ல, அதை மட்டும் மைண்டில் வச்சுருப்பான். உன்னைத்தான் சொன்னார், உன்னைத்தான் அந்த சம்பளத்தை ரவுண்ட் பண்ணி சொன்னார்ல, உன்னைத்தான் என்னத்தான் யோனத்தான்னு சுற்றி இருந்தனா, உன்னைத்தானும் கிடையாது, யோனத்தானும் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கிருபையாய் இறங்கிட்டாரு. அந்த வார்த்தைகளை உனக்கென்று சொல்லும்படியாய் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைகளை எடுத்துரைக்கிறேன் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதமா 26 இருக்க வேண்டும் என்று எனக்கல்லங்க, உங்களுக்கு. சில வீடுகளை பார்த்தேன், கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு நல்ல எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. சில வீடுகளில் ஆளே காணோம், ரொம்ப கஷ்டம். எனக்கு யோசனை, ஆண்டவரே என் சபையார் எல்லாரும் வர வருஷத்தில் ஆசீர்வாதம் மாறணும். ஏன்டா கிறிஸ்மஸ் வந்து நினைக்க கூடாது, கிறிஸ்மஸ் எப்படா வரும் நினைக்கிறோம். புது ட்ரெஸ் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து ஆசீர்வாதமா. ஹல்லேலூயா. சபையில் செஞ்சதை நாம் வீட்டிலையும் இன்னும் சிறந்த முறையில் நம்ம செய்யணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடனே வாங்காத கிறிஸ்மஸ் வர 26 இருக்க வேண்டும் என்றால், அநேகர் எங்க மூலியமா கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், வாங்குற சம்பளம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நேரம் இதுவே, கர்த்தர்கிட்ட திரும்புற காலம் இதுவே. வாசிங்க அந்த வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க 11 தானே அது, அந்த வசனத்தை குறிச்சு வச்சிங்க. ஆண்டவர் பாருங்க, நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் திராட்சரசம், புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னலாம் பண்ணி எங்கெல்லாம் போய் அவங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்களோ எல்லாவற்றின் மேலையும், மனுஷரின் மேலையும், மிருகங்கள் மேலையும், மிருகங்கள் பால் கொடுக்கிற ஆடு மாடு விளைவிக்க எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த மிருகங்கள் மேலையும், கைப்பாடு நீ கையிட்டு செய்கிற வேலைப்பாடு அனைத்தின் மேலையும் நான் வறட்சியை வருவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆன்சரும் சொல்லுவாருங்க, ஏன் வறட்சியை வரவித்தன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வறட்சி இருக்கக்கூடாது. வாசிங்க அந்த வசனம் திருப்பி. நிலத்தில் ஆசீர்வாதம் வரணும், மலைகள் ஆசீர்வாதம் வரணும், தானியத்தில் ஆசீர்வாதம் வரணும், புது திராட்சரசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், எண்ணெயில அப்பத்துல நீங்கள் வாங்குற ப்ரொவிஷன்ல, உங்க வருமானத்துல, நீங்கள் கையிட்டு செய்கிற வியாபாரத்துல, உங்க பிள்ளைகளும் மகளும் போகிற வேலையில, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க வேண்டும் என்றால், வாசிங்க தொடர்ந்து. Hallelujah. The answer is here. இதெல்லாம் ஆண்டவர் அடித்து
எல்லாத்தையும் தடுத்துட்டாரு ஆசீர்வாதத்தை. இப்போ அதெல்லாம் திரும்பியும் அவர் உங்களுக்கு கொடுக்கணும். திரும்பியும் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்ன மனம் திரும்பி நீ வந்தனா மறுபடியும் மகிமையினால் நிரப்போன்னு சொல்லி 8 சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது ஏற்ற காலம் வரவில்லை, நீங்கள் கட்டப்பட வேண்டும். அதுக்கு ஏற்ற காலம் வரவில்லை, தாமதத்தின் காரியம். அதுக்கப்புறம் சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு கேட்ட உடனே ஜனத்தாரும் அங்கிருந்து ஆசாரியர் என்ன பண்றாங்க, அதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இஃப் யூ ஆர் லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட், நீங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செஞ்சால் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, நாங்கள் என்ன செஞ்சால் கொஞ்சமாக விதைத்து நிறையா எடுக்க முடியும், நாங்கள் என்ன செஞ்சால் மனுஷர்களும் மிருகங்களும் மலைகளும் குன்றுகளும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்குன்னு கேட்கும் பொழுது, அங்கே இருக்கிற ஆசாரியன் செருபாபேல், அங்கே இருக்கிற யோசுவா என்னும் ஆசாரியன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஜனங்கள்லாம் சேர்ந்து அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். We will listen to the word of God. உடனே அங்க இருக்கிற அந்த யோசுவா பிரதான ஆசாரியன் செருபாபேல் மற்றும் ஜனங்கள்லாம் சேர்ந்து, ஹே ஆகாய், நீ வாயை மூடு போவாய் அப்படியே சொன்னாங்க. ஆலயம் கட்டப்பட்டா எங்களுக்கு என்ன, சவுண்டு வந்தா எங்களுக்கு என்ன, போனா என்ன, வந்தா என்ன, லைட்டு எரிஞ்சா என்ன, எரியலனா என்ன, எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் பூசிக்கொள்வோம், வாரிக்கொள்வோம், போத்திக்கொள்வோம், வருவோம், அப்படியே அலங்கமாய் அப்படியே ஆங்கிலேயர்களை போல நிற்போம், ஹல்லேலூயான்னு பாடுவோம், போய்கொண்டே ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் கிறிஸ்துவ ஜீவியம் ஃபார் அஸ். எங்களுக்கு இதான் கிறிஸ்துவ ஜீவியம். அப்படியா? அதுவா கிறிஸ்துவ ஜீவியம்? ஒருவரை ஒருவர் விசாரிப்பது, ஒருவரோடு ஒருவர் ஜபத்தில் நிற்பது, ஒருவரோடு ஒருவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்காய் ஒருவர் நின்று அவர்களை தூக்கி நிறுத்துவது தான் கிறிஸ்துவ ஜீவியம். ஹல்லேலூயா. வாசிங்க. அவங்க ஆகாய் சொன்ன உடனேயே எதிர்த்து, ஆலயத்தை பற்றி நீ எப்படி பேசுவ, ஏற்ற காலம் உனக்கு எப்படி தெரியும், ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா, ஆண்டவர் வந்து பண்ணாரான்னு கேள்வி கேட்கலங்க. அந்த ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். இன்று சபையாகிய லீபனோன் சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? What I have to do to correct myself. என் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால், நான் தாமதத்தின் ப்ராசஸை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்னை வந்து சேர வேண்டும் என்றால், நான் என்ன ஆண்டவரை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. மனிதனுக்கு முன்பாக அல்ல, கணவனுக்கு முன்பாக அல்ல, மனைவிக்கு முன்பாக அல்ல, உங்க சாருக்கு முன்பாக அல்ல, உங்களுக்கு இருக்கிற யார் யாரெல்லாம் பெரியவர்களோ அவர்களுக்கு முன்பாக அல்ல. அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். நீங்க பயப்பட வேண்டிய ஒரே பாத்திரம் என் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்னும் நாமம் அல்ல, எல் ஷடாய் தெய்வத்துக்குத்தான், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாய். ஜனங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட உடனே பயம், கேட்ட உடனே ஐயோ இவ்வளவு பெரிய காரியத்தை நாங்கள் செய்து விட்டோமே, தேவனுக்கு விரோதமாய் நடந்து விட்டோமே. அவர்கள் ஆகாய் தீர்க்கதரிசி வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுப்பது மாத்திரமல்லாமல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். யூ மஸ்ட் ஃபியர் காட். தேவ பயம் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. 13 அவங்க செவி கொடுத்தாங்க, பயந்தாங்க. அப்பொழுது கர்த்தராகிய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி, ஹல்லேலூயா. நான் வர்ஷிப்பை, நீ என்னென்னலாம் வர்ஷிக்கு பண்ணுறியோ, எதெல்லாம் நீ விளைச்சல போறியோ அதை தடுப்பேன், அதை ஊதிடுவேன். எவ்வளோ வெறியாக பேசுகிறார் பாருங்க. அவர் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். நீ உழைப்பு போடு, பலன் வராது. நீங்கள் உன் கஷ்டத்தை போடு, பலன் வராது. நீ எதை வேணா செய், உடுத்திக்குள்ளு, சாப்பிடு, எதுலேயும் திருப்தி அடைய மாட்டேன் அப்படின்னு அவர் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் அந்த ஜனங்கள், ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்குறோம், உன் வார்த்தைக்கு நாங்கள் பயந்து இன்று முதல் இருக்கிறோம்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து டைரக்டா தூதன், ஹே என் ஜனங்க வேற மாதிரி மாறிட்டாங்க, இப்போ நான் சொல்ற வார்த்தையை நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஆகாய்க்கு தூதனாக
ஒருத்தர் இருக்கிறார், வாசி. தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி ஆகாய் சொல்றான், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, 26 கர்த்தர் என்னோடு இருப்பார், என் பிள்ளைகளோடு இருப்பார், என் பேரனோடு இருப்பார், பேத்தியோடு இருப்பார், வியாபாரத்தோடு இருப்பார், நான் செய்ய போகிற கைப்பாடு எல்லாவற்றின் மேலேயும் என் கர்த்தர் இருப்பார். ஃபர்ஸ்ட் அடிக்கிறாரு, ரெண்டாவது நம்ம பிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் இப்படி இருந்தேன்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு, நான் எப்படி உன் கூட இருக்க போறேன்னு இப்ப சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சேவிக்கிறது மாத்திரம் இல்லாம, செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம, நீ எனக்கு பயந்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, தூதனே சொல்லு, நான் உங்களோடு இருப்பேன். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் ஜனங்களோடு இருப்பேன் என்று திரும்பவும் வாக்களிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் 25 இருந்ததை போல அல்லாமல் 26 உன்னோடு வேற மாதிரியான ஆசீர்வாதத்தில் உன்னை திளைக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் அவனோடு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே அப்பா இருக்கிறாரா, வா திரும்பி வலையை பார்க்கலான்னு போல. வாசிங்க. செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும், ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். அவர் சொல்றாரு, நீ பயந்துட்ட, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்ட. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற ஆசீர்வாதம் என்னன்னா, முதல் பிக்கெஸ்ட் ஆசீர்வாதம், the presence of God. நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பது மாத்திரமல்லாமல், உன் ஆவியை, மரித்து போயிருக்கிற உன் ஆவியை, துவண்டு போயிருக்கிற உன் ஆவியை, விடாய்த்து போயிருக்கிற உன் ஆவியை நான் தட்டி எழுப்புவேன். செருபாபேலின் ஆவியும், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் ஆவியும், மீதியா இருக்கிற ஜனங்களின் ஆவியும் கர்த்தர் எழுப்பினார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எழுப்புவார். ஜெபிக்காத ஜீவியம், வேதவாசி படிக்காத ஜீவியம் தட்டி எழுப்பப்படும். 26 சாதாரணமா இருக்காது. எதை குறித்தும் கலங்காத, கர்த்தர் ஆவியை எழுப்புவார். ஆலயத்தில் ஆவியை எழுப்புனதுனால அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில், தட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவர் எழுப்புவார். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு சேஞ்சை காட்டணும், இன்னைக்கு ஒரு மாற்றத்தை காட்டணும். இன்னைக்கு என்ன மாற்றம்? கடற்கன்னு கிடைக்காத கழட்டி போட்டு ஃபேன் அவுத்து போட்டுன்னு என்ன கேட்காம எந்த வேலையும் செய்யாதீங்க. மாற்றத்தை காட்டினா செபத்தில், ஜீவியத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் கடகடன்னு வேலை செய்கிறேன்னு தண்ணியை க்ளீன் பண்ணி கீழே ஊற்றி வாழ்கிற இடம் திட்டு வாங்கக்கூடாது. அந்த சைடில் தண்ணியை ஊற்றாதன்னு சொன்னால் ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு நாள் லேடிஸ் வந்தாங்க, கடகடன்னு கழுவி வெளியே தள்ளிட்டாங்க. அதை போட்டு எடுக்கணும். எதை எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு செய்யுங்க. இல்லை ஒரு பாஸ்டர், ஒரு மாற்றம் பாஸ்டர், எல்லாத்தையும் கழட்டி கடாசனம் பாஸ்டர்னு எதையும் நீங்கள் கழட்டி ஃபாஸ்டிங் போட்டு உபவாசத்தில் முதல்ல உங்கள் ஜீவியத்தை கட்டுங்க, உங்கள் செபத்தை வாழ்க்கையை கட்டுங்க, ஆவிக்குரிய காரியத்தை கட்டுங்க. எதெல்லாம் இந்த வருஷம் விட்டுட்டு புது வருஷத்தில் போகணுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் ஆடடாக கர்த்தர் கொடுத்துட்டு. ஸோ இப்போ இவ்வளவு அடி வாங்கின இந்த ஜனங்கள், எல்லா விதமான நஷ்டத்தை பார்த்த இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், உன் ஆவியை எழுப்புவேன். அப்படி எழுப்புனதுக்கு அப்புறம் அவர்கள் ஆச்சரியத்தோடு அல்லாம அவங்க அன்போடு போய் தேவ ஆலயத்தில் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 4வது வசனம். ம் 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 ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு. செருபாபேலே திடன்கொள், ஆசாரியனே திடன்கொள், சபை விசுவாசிய திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே,
சபை விசுவாசிகளே, நீங்க எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த வேத வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க காதுல அனுப்பும்படியா தான் உங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். திடன் இல்லாமல் இருக்கிற விசுவாசியே, பலன் இல்லாமல் இருக்கிற விசுவாசியே, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். 25ல இருந்தது போலவே 26லும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. ம் 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 என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ம் 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 9ஆம் வசனம், அதை வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பயந்து கர்த்தருக்கு முன்பாக செவி கொடுத்து கர்த்தருக்குள்ள நடந்து கர்த்தர் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஜெப வாழ்க்கையை கட்டப்படும் பொழுது, வேத வசனம் கட்டப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, 25ல பார்த்த மகிமையை பார்க்கிறோம், 26ல உங்க மகிமை பெருசா விளங்கும். 1 5:6 சொல்லுவாரு, நீ திரும்பி வந்தால் மகிமையை விளங்க பண்ணுவேன். இங்க சொல்றாரு, முந்தின மகிமையை பார்க்கலாம், பிந்தின மகிமை. முதல்ல அடி, அப்புறம் கர்த்தருடைய புடி. ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க, தேவ சமூகத்துக்கு நாடிவாங்க, தேவ சமூகத்தை தேடிவாங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. ம் 18 வாசிங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை மறுபடியும் சொல்றாரு, முன்னாடி நடந்ததை சிந்தித்து பாருங்கள், மறந்துடாத. கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை, 25ல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு விஷயம், எதையும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை தந்தார் அல்லவா, எல்லாவற்றிலும் யெகோவா ஷாலோமா இருந்தார் அல்லவா, எல்லாவற்றிலும் கர்த்தர் காண்கிற தேவனாய் நம்மோடு இருந்தார் அல்லவா, அதை மறந்து விடாதீர்கள், சிந்தித்து பாருங்கள். வாசிங்க. ஹல்லேலூயா. வந்து போமா இல்லையா, கண்ணுக்கு முன்னாடி திரளா விதைச்சோம், கொஞ்சமா அறுத்தோம், உடை இருந்துச்சு, வெந்து போகலை, அதுக்கப்புறமா குடித்தோம், அது நமக்கு தாகத்தை அடக்கலை, எதை பண்ணாலும் திருப்தி இல்லை, கண்ணு முன்னாடி வந்து போகமா இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, சிந்தித்து பாருங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு இருந்தது, ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படவில்லையா? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலி மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன், திராட்சை தோட்டங்களை ஆசீர்வதிப்பேன், ஒலிவ மரங்களை ஆசீர்வதிப்பேன். கையை தட்டுறவங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா, the best blessing what he can give is, உங்க களஞ்சியத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க களஞ்சியங்கள் நிரம்பும், உங்க ஆலயங்களில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, முந்தின காலத்தை சிந்தித்து பாருங்க. ஏதோ மைண்ட்ல வந்து போகல, அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுறேன். நான் இப்போ ஊதி தள்ளுகிற தேவன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ என்னிடத்துல திரும்பினபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்க மாத்திரம்தான். எப்படி ஆசீர்வதிப்பேன் என்றால், களஞ்சியங்கள் நிரம்பவில்லை என்ற யோசனையா, திராட்சை ரசம் இல்லை என்ற யோசனையா, வேலை கிடைக்கவில்லை என்ற யோசனையா, சம்பளம் போதவில்லை என்ற யோசனையா, திருமணத்தை எப்படி செய்ய போகிறோம் என்ற யோசனையா, நிச்சயம் எப்படி நடக்க போகுது என்ற யோசனையா, வீட்டை கட்ட வேண்டும் என்ற யோசனையா, எதெல்லாம் யோசனையாக இருக்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you.
வித் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னிடத்தில் திரும்புற பட்சத்தில், நீ என்னிடத்தில் வருகும்போது, நீ என்னிடத்தில் குறைவுள்ள காரியத்தை வைத்துக்கொண்டு, அற்பமான காரியத்தை பிடித்துக்கொண்டு அவங்களுக்கு தான் டைம் கொடுப்பேன். ஆண்டவர் அப்புறம் பார்த்து நினைக்கும் போது அவர் அடி பொழுது பரட்டி எடுத்துருவார். ஆனால் அவர்கிட்ட திரும்பி வந்துட்டேன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அடக்கவே நேரம் இருக்காது. உன் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ் மரமும் கனி கொடுக்கவில்லையே அப்படி நினைக்கிறியா? நினைக்காத. நான் இன்று முதல், ஏற்ற காலம் வரலன்னு சொன்ன உன் வாயில இருந்து ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல், from now on. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்று முதல். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இது புது வருஷ செய்தியா இல்ல பழைய செய்தியான்னு. ஹல்லேலூயா. பழையதை முடித்து புதியதை துவங்குறேன் தேவனாகிய கர்த்தர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசிங்க. இதெல்லாம் நீங்க அப்புறம் வீட்டுக்கு போய் வாசிங்க, டைம் இல்லை, நேரம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க மனம் திரும்பி ஏற்ற காலம் வரவில்லை, நேரம் வரவில்லைன்னு யோசிக்காம உங்கள் ஜீவியத்தை, ஜெப வாழ்க்கையை, ஆலயத்தை நீங்கள் கட்ட முயற்சிப்பீர்களானால், நீங்கள் கட்டப்படுவீர்களானால், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எதெல்லாம் தோல்வி, எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் ஃபெயிலியர் நினைச்சீங்களோ அங்கெல்லாம் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து உங்களை இந்த கடைசி பாகத்தில் உங்க களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வாதங்களை கொடுத்து கடைசி வார்த்தையா சொல்றாரு, இந்த வருஷம் முடிவில் நீ நன்மையா முடித்து வர வருஷம் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். You will be a முத்திரை மோதிரம். signet ring அப்படின்னா முத்திரை மோதிரம். இப்பதான் சீலு, அங்க லெட்டர் பேடு, இதெல்லாம் அந்த காலத்துல அது கிடையாதுங்க. ஒரு அதிகாரமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நீங்க ஒரு பேப்பர் ஒரு இதுல எழுதி அதை கடைசியா முத்திரை, அந்த மோதிரத்தில் இருக்கிற முத்திரையை போட்டீங்கன்னா அது ஒரு அதிகாரம், என்னிடத்தில் வந்தது என்ற அதிகாரம் அதுல இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வர வருஷம் நான் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தம் கிடையாது, வாக்குத்தத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற காரியம். ஆனா இதுக்குள்ளேயே ஒரு வாக்குத்தத்தத்துக்கான செய்தியும் இருக்கு. அது என்ன என்பதை 31 நைட்டை முடிச்சு 1ஆம் தேதி பார்ப்போம். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோ, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொன்னார்ல, அது அப்படியே நிறைவேற கைதட்டி பாடி, தேவனுக்காக நான் பிரயாசப்படுவேன், தேவனுக்காக நான் நிற்பேன், தேவனுடைய காரியத்திற்காக நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான வேலைகளை செய்வேன். மன சோர்வு இல்லாமல், அசதி இல்லாமல், தேவையில்லாத காரியம் இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு காரியத்தை செய்கிறவனாய். ஹல்லேலூயா. வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமான அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழுவலுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி ஞாயிறன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்காளராக மாறுங்க. களஞ்சியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாக செல்லுங்க.